வணக்கம். ரொம்ப சாரி என்னால எழுந்து நின்னு பேச முடியல. ஒரு டிஸ்க் சர்ஜரி, ஸ்பைனல் டிஸ்க்ல ஒரு சர்ஜரி பண்ணி இப்போ தான் ரெக்கவர் ஆயிட்டுருக்கேன். ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் வந்து ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் இந்த படம். எதுக்குன்னா, டெஃபினட்டா இந்த படத்த பார்த்ததுக்கப்புறம் பார்க்கறது 100 பேர் பார்த்தா ஒரு 10 பேர்த்துலயாவது அவங்க லைஃப்ல ஒரு சில 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 சேஞ்சஸ் அவங்க பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள இலைமறை காய்மறையா சொல்லியிருக்காங்க இந்த படத்துல. ரொம்ப சட்டிலா, ரொம்ப அழகா அதை போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொத்த படத்துலேயே எங்களோட போர்ஷன் மட்டும்தான் கொஞ்சம் ப்ரீஸியாக இருக்கும். மொத்த படமுமே சீரியஸாக போயிட்டு இருக்கும்போது அதில் நடுவில் ஒரு சின்ன ப்ரீஸி போர்ஷன்னா அது நாங்கள் பண்ணியிருக்கிற போர்ஷன் மட்டும்தான். அண்ட் பர்சனலாகவே நான் ப்ளே பண்ணியிருக்கிற அந்த கேரக்டர் என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. ஏன்னா அனிதா ஆன் ஸ்க்ரீன் எப்படியோ அப்படி தான் நிறையா விதத்தில் பவித்ராவும். ஸோ என்னால் ரொம்ப கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடிஞ்சுது. அண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் அ ஃபில்ம் வித் such huge star cast and people with so much passion அதில் நம்மளும் இருக்கோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இப்படி ஒரு படத்தில் நமக்கு ஒரு பார்ட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதே ரொம்ப பெருமையான விஷயமா தான் இருக்குது. இதில் ஒர்க் பண்ண எல்லாருமே ஃப்ரம் த ப்ரொடியூசர் டு த லாஸ்ட் பர்சன் இந்த செட் வரைக்குமே ஒரு குரூப் எஃபர்ட்டாக தான் இந்த படம் உருவாயிருக்கு. யாருமே வந்து இது தனக்காக பண்ணிக்கிட்ட விஷயங்கிறத தாண்டி இது ஒரு படமாக ஒரு ப்ராஜெக்டுக்காக எல்லாருமே அவங்களோட 100-200% கொடுத்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் மக்கள்கிட்ட இதை எப்படி கொண்டு போய் சேர்க்குறீங்களோ அப்படி தான் மக்கள் பார்ப்பாங்க. ரொம்ப பெரிய படங்கள் அப்படின்னா நம்ம வந்து சொல்லாமையே எல்லாத்துக்கும் தெரியும் இப்படி ஒரு படம் வரப்போகுது அப்படின்னு. பட் இந்த மாதிரி ஒரு ஒரு குரூப் எஃபர்ட்டாக ஒரு ஆன்சம்பிள் காஸ்ட் அண்ட் க்ரூ இருக்கிற படங்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பவர் உங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ எங்கள் படத்தையும் அதே மாதிரி கொஞ்சம் மக்கள்கிட்ட நல்ல விதமாக கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நம்புகிறோம். உங்களுக்கு பார்த்த எல்லாத்துக்குமே படம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஒன்ஸ் அப்பான் எ டைம் மெட்ராஸ் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பளித்த ஆனந்த் சார், ப்ரொடியூசர் ஆனந்த் சாருக்கும், எங்கள் டைரக்டர் பிரசாத் சாருக்கும். பிரசாத் சார் வந்து நான் அந்த படத்தோட ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன். அப்போது அந்த ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு விஜய் சேதுபதி அண்ணா மக்கள் செல்வன் கால் பண்ணி, டேய் பரத் சார் ஒரு படம் பண்ணுறாரு, அந்த படம் பண்ணுறியாடா அப்படின்னு கேட்டார். ஆமாண்ணே அப்படின்னு. அந்த டைரக்டர் வந்து ஒரு மாதிரி அம்மன் படத்தில் வில்லனாக நடிச்சார் சண்டா, அந்த மாதிரி இருப்பானடா அப்படின்னு கேட்டார். ஆமாண்ணே அப்படின்னு. டேய் அவன் என் ஸ்கூல் ஃப்ரெண்டு தான்டா, அவன் கொஞ்சம் கோவக்காரன், எப்படா நல்லா பண்ணுறானா அப்படின்னா. நல்லா பண்ணுறாருண்ணே அப்படின்னு சொன்னேன். அவன் நல்லா வரணும்டா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொன்னார். வாழ்த்துக்கள் சார். எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி சார். பரத் சார் கூட நடித்ததில் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஹம்பிளாக அந்த ஒரு சாங் வரும், அதில் வந்து துப்பாக்கி வச்சுட்டு ஒரு பாட்டு பாடுவேன். ஐயோ உன் சுருக்கில் கண்ணை வச்சேன். அது ஃபஸ்ட்டு டேரக்டர் வேண்டான்ட்டார். இல்லை கொஞ்சம் அது பரத் சார், இல்லை நல்லா இருக்குங்க அது வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ சார். உங்கள் கூட நடித்ததில் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் என்னுடைய பணிவான தாழ்மையான வணக்கம். எங்கேருந்து எனக்கு ஆரம்பிக்கிறதுன்னு தெரில. முதல்ல என்றைக்குமே ப்ரொடியூசர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு படம் ஆரம்பிக்கிறது கண்டிப்பாக அதில் ஆனந்த்ஜிக்கு என்னுடைய மொதல் ஸ்டெப்க்கு என்னுடைய வாழ்த்துக்களும், அதே போல் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நடித்த அத்தனை ஆர்டிஸ்ட்டும் சரி, ஏன்னா நான் படம் ஆல்ரெடி பார்த்துட்டேன். உண்மையிலேயே இந்த படத்துலேருந்து பரத் சார் வந்து இன்னும் ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும். அதுபோல் மற்ற ஆர்டிஸ்ட்டும் சரி, ஹீரோயின்ஸ் 2 பேருமே வந்து ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ண. ஷானும் சரி, அவர் ஃபஸ்ட் மூவி மாதிரியே தெரில. அதே போல் எங்கள் சினிமாட்டோகிராஃபராக இருக்கட்டும் காளிதாஸ்ஜி, அவர் தான் என்னோடய எபிசோடில் எடுத்தார். அப்புறம் மற்ற மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், எல்லாருமே இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அத்தனை டெக்னீஷியன்ஸும் சரி, ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர், அசோசியேட் எல்லாருமே வந்து, ஏன்னா இந்த படம் வந்து ரொம்ப குறுகிய காலகட்டத்தில்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது ஃபுல் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டருக்கு தான் போச்சு. ஸோ அந்த காலகட்டத்தில் இவ்வளோ ஒரு அருமையான படம் கொடுக்குறதுல வந்து ஒரு சாதாரணமான விஷயமே இல்லை. பிரசாதை பற்றி சொல்லணுன்னா, இந்த படத்துக்கு ஃபஸ்ட் லைன் பிள்ளையார் சொல்லி போட்டதுலேருந்து நான் அவர் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். மேபி நாங்கள் லாக்டவுன் டைமில் ஆரம்பிச்சுன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து எங்கெங்கேயோ ஒரு கதையாக ஒவ்வொரு பாட்டாக உருவாகி நிறைய ப்ரொடியூசர்ஸ்கிட்ட போய் கடைசியாக வந்து ஆனந்த்ஜிகிட்ட வந்து நின்றுது.
இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் நானே இந்த ப்ராஜெக்டில் இல்லை. அப்புறம் பிரசாத் தான் வந்து அந்த கேரக்டர் வந்து நீங்கள் கூட இருக்கணும் ராஜி அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக அந்த கேரக்டர் வந்து எனக்கு டெவலப் பண்ணி கொடுத்தாரு. இதுக்கு வந்து நான் வாழ்க்கையில் இந்த மேடையில் பிரசாத் நான் உங்களுக்கு என்றைக்குமே நான் வாழ்க்கை முழுக்க நான் நன்றியோட இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். அதே போல் எல்லாருக்குமே இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாருக்குமே எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்களா இருக்கட்டும், போட்ட ப்ரொடியூசருக்கு முதல்ல பணம் கிடைக்கணும். ஏன்னா அதில் ஒரு ப்ரொடியூசர்ஸ் மட்டும் இல்லை, 4 பேர் இருக்காங்க. பிஜிஎஸ்ஜிலாம் வந்து அவருடைய வில்லன் ஆக்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தார். இதில் எல்லாருமே பார்வதி நேர் மேடமாக இருக்கட்டும், அவங்களுடைய இதுங்க எல்லாமே ஒவ்வொரு கதையிலையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எமோஷன் இருக்கணும். தலைவாசல் விஜய் சாராக இருக்கட்டும், இல்லை எல்லாருக்குமே வந்து அவ்வளோ எமோஷன்ஸ். இப்போ என்னோட கேரக்டர் நீங்களே படம் பார்த்துருப்பீங்க. என்னோடது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அபிராமி மேடம் கூட தான் நிறைய வரும். ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்கும் உண்டான எமோஷன்ஸ் வேரியேஷன்ஸ் வந்து அவ்வளோ வெரைட்டி ஆஃப் எமோஷன் வந்து இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக இது வந்து எல்லா ஜனங்களுக்கும் போய் சேர்கிறதுக்கு அதுக்கு நீங்கள் தான் வந்து முழுமையாக சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். நான் ஒவ்வொரு படம் என்னோடய படங்கள் ரிலீஸ் டைம்லேயும் நான் உங்கள்கிட்ட தான் நான் எப்பயுமே நான் கேட்பேன். ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். உங்களால் முடிஞ்சால் மட்டும்தான் என்ன மாதிரி கலைஞர்களுக்கெல்லாம் அடுத்து படங்கள் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். ஸோ அந்த நம்பிக்கையில் இன்றைக்கி உங்களுடைய அன்புக்களும் வாழ்த்துக்களும் இன்றைக்கி இருக்கும்னு நான் நம்புகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. மறுபடியும் ஆனந்த்ஜிக்கு நன்றி, என்னோடய ப்ரொடியூசர்ஸ்க்கு எல்லாருக்கும் நன்றி, பிரசாத்க்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பேர் அருள் டி சங்கர். இந்த படத்தில் இதே எல்வி பிரசாத்தில் ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்த அப்புறம் தான் டேரக்டர் எனக்கு டேரக்டர் யாருன்னு தெரியாது. ஃபஸ்ட் டைம் என்னை மீட் பண்ணுறாரு. என் பேர் வந்து சோன்சோ, எனக்கு உங்களை தெரியும், நான் ஒரு கதை ரெடி பண்ணிருக்கேன், அந்த கதையில் நீங்கள் பண்ணுறீங்க, ப்ரொடியூசர் தேடிட்டு இருக்கேன், ஃபைனல் பண்ணணுன்னு சொல்கிறாங்கன்னாரு. அப்படி தான் ஃபஸ்ட்டு இங்கே தான் எனக்கு கனெக்ட் ஆச்சு டேரக்டர் சாரோட. இந்த படத்தை நான் மிஸ் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு வந்த ஏதோ ஒரு ரீசனுக்காக மிஸ் ஆச்சு. திரும்ப நானே கூப்பிட்டு சார் இல்லை சார் நான் கதையை கேட்டுறேன் அப்படின்னு கேட்டுட்டு அப்புறம் உள்ளே வந்தேன். ஒண்டர்ஃபுல் ரோல். நான் நினைக்கிற சில ஷேட்ஸ்லாம் வந்து இதில் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் பிஆர் ஆனந்த் சார் எனக்கு ரொம்ப நல்லா பழக்கம். அவர் என்னை வந்து அவ்வளோ நல்லா டேக் கேர் பண்ணிட்டார். அண்ட் அஞ்சலி மேம் நிறைய ஹீரோயின்ஸ் பண்ணுறாங்க, பட் இவங்க வந்து ரொம்ப ஒரு போல்டான ஒரு ரோல்லாம் எடுத்து பண்ணுறாங்க, வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நைஸ் ஒர்க்கிங் வித் மேம். அண்ட் நிச்சயமாக படம் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். என்ன ரொம்ப சார் இந்த அந்த 4 கதையில் வந்து நம்மளது பயங்கர போல்டாக நிற்கும் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். அப்புறம் மற்றதெல்லாம் கொஞ்சம் கேட்கும்போது பார்த்தா பயம் வந்துருச்சு. ஐயோ நம்மளதோட இன்னும் அவங்களது நல்லா இருக்குமோன்ற மாதிரி. இன்னும் முழு படம் நானே பார்க்கல, என் போர்ஷன் மட்டும் எங்களுக்கு தெரியும். ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எல்லாரும் பிடிக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகைத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு சின்ன விஷயம், ஏன்னா இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கே தெரியும். நான் டேரக்டர்கிட்ட அப்பயே சொன்னேன், இந்த படத்தில் ஒரு 10 தலை 100 கையெல்லாம் வெட்டுற மாதிரி காமிச்சா யூஏ கொடுத்துருவாங்க, நீங்கள் இந்த மாதிரி எடுக்காதீங்கன்னு சொன்னேன். இல்லை சார் அப்படி பண்ணணுன்னா அதில் ஒரு பெரிய ஹீரோ இருக்கணும், இல்லை பெரிய ப்ரொடக்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எங்களுக்கெல்லாம் வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு போகிறதுக்கோ இதுக்கு போகிறதுக்கோ எங்களுக்கெல்லாம் இல்லை. ஏன்னா ஒரு சின்ன ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஏ சர்டிஃபிகேட்டுன்றதுனால மேக்ஸிமம் காமன் ஆடியன்ஸ் உள்ளே ஏறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது காமன் ஆடியன்ஸ் உள்ளே ஏறணுன்னா உங்களுடைய ரிவ்யூஸ் தான். எஸ்வி சேகர் சார், நான் சின்ன வயசில் ஒரு சீரியல் பார்க்கும்போது அதில் சொல்லியிருப்பார், நண்பா ஒருத்தர் கேட்பார், ஏ சர்டிஃபிகேட்டுக்கும் யூ சர்டிஃபிகேட் என்ன நம்ம வித்தியாசம்னு கேட்டிருப்பார். யூ சர்டிஃபிகேட் வந்து ஃபேமிலியோடு போய் பார்ப்பாங்க, ஏ சர்டிஃபிகேட் வந்து ஃபேமிலியில் அவங்க தனித்தனியாக போய் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த மாதிரி இது வந்து எதுக்காக ஒரு அடல்ட் கண்டென்ட் கொடுத்து, இதில் மோஸ்ட் ஆஃப் த டெலிட்டட் சீன்ஸே பார்த்தீங்கன்னா 1/2 hour இருக்கும். அதை கட் பண்ண சொல்லிவிட்டு நான் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அடல்ட் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் படம் பார்த்துருக்கீங்க, அது என்ன ரீசனுக்காக கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் அதுவும் கொஞ்சம் ரிவ்யூவில் சொல்லுங்கள். ஏன்னா இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு காமன் ஆடியன்ஸ்க்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் இந்த படத்துக்கும் கனெக்ட் பண்ணுற ஒரு இதுவாக இருக்கும்னு நாங்கள் டீமாக விருப்பப்படுறோம். கரெக்டாக? அதனால் உங்ககிட்ட தான் இருக்குது. இது என்ன நீங்கள் கண்டென்ட்டாக சொல்லும்போது இதோ கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். சென்சாரில் என்ன நடந்துச்சுன்னு ஒரு சின்னதாக ஒரு 2 நிமிஷம் பேசிக்கிறேன். இந்த ரிப்போர்ட்டர் கேரக்டர் நேம் வந்து நாங்கள் கௌரின்னு தான் வச்சுருந்தோம். நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி கௌரினா அதான் அதை குறிக்குதுன்னு அவங்களே எடுக்க சொல்லிட்டாங்க. அப்புறம் சையத் அவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு காவி ட்ரெஸ் மாதிரியான ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பார். எங்களது படம் நாங்கள் ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணோம், அது டிலே ஆகிடுச்சு. அந்த காவி ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கக்கூடாது, ஏன்னா அவர் வந்து அந்த படத்தில் அவர் ஹிந்து, பரத் சார் ஒரு அப்படின்றனால அந்த இந்து காவி ட்ரெஸ் போட்டு அவர் வில்லை, அதுக்காக நீங்கள் அவர் ட்ரெஸ்ஸை மாற்றுன்னு சொல்லிட்டாங்க.
உண்மையிலே நாங்கள் ஃபைட் பண்ணலாம் தான் நினச்சோம். சரி ஃபைட் பண்ணால் அது டிலே ஆகி எதுக்கு அது மாதிரி சென்சார் வந்து எனக்கு ஒன்றும் புரியல. சென்சார் வந்து எனக்கு சினிமாவே பார்க்க மாட்டாங்க. ஆனால் பெரிய படங்களுக்குலாம் அப்படி எதுவும் பார்க்கறதில்ல. ஆனால் சின்ன படங்களுக்கு மட்டும் நிறைய விஷயங்கள் சினிமாவை பார்க்க மாட்டாங்க. அது என்னென்னு தெரில. எங்கள் படத்துக்கும் அப்படி நிறைய பண்ணியிருக்காங்க. இனிமேலாச்சும் சென்சார் போர்டு வந்து சினிமாவை பார்க்கணும். நிறைய படங்களில் முஸ்லீம்ஸில் கேரளா ஸ்டோரியா சம்திங் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே முஸ்லீமை தப்பாக காமிச்சிருப்பாங்க. அப்போ அதுக்கு எதுவுமே சொல்லலை. ஆனால் அங்கே ஒரு இந்துவை தப்பாக காமிச்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்லி அவர் ட்ரெஸ்ஸை மாற்றலாம் சொல்லிட்டாங்க. அவர் படம் ஃபுல்லாக வேற ஒரு ட்ரெஸ் போட்டுருந்தார். நாங்கள் வந்து அப்புறம் சிஜி பண்ணி அவர் ட்ரெஸ்ஸை மாற்றினோம். அவர் நாமம் போட்டிருந்தார். அந்த நாமத்தை தூக்க சொல்லிட்டாங்க. இது என்னென்னு எனக்கு புரியவே இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், சென்சார் போர்டு வந்து சினிமாவை பாருங்கள். தேங்க்யூ. ஆக்சுவலாக இந்த படம் பார்க்கும்போது எனக்கு நிறைய காதில் கமெண்ட்ஸ் வந்துச்சு. அவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு மாதிரி கிளாராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது காரணம் தான், அந்த ட்ரெஸ்ஸை மாற்றினதால அவர் இங்கெல்லாம் ஒரு மாதிரி கிளாராக வந்துருச்சு. சரி வாங்க. குட் ஈவினிங் ஆல். இறைவனுக்கு நன்றி. ரொம்ப பெரிய முயற்சி இது. நாங்கள் போன 2 மாதத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே இந்த மேடையில் தான் அனௌன்ஸ் பண்ணிட்டு போனோம். கண்டினியூஸாக பெரிய படங்கள் வந்துக்கிட்டே இருந்தது, ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கவே இல்லை. ஸோ மேஜராக நாங்கள் எதிர்பார்க்குற அட்லீஸ்ட் ஒரு 150-200 ஸ்க்ரீன்ஸ் போடணும்னு பார்த்தோம். பட் அது பாசிபிளே இல்லை. இப்போவுமே அந்த ஸ்க்ரீன் டிமாண்ட் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் ஸ்டில் இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இறங்கியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெஸ்ஸுக்கு கூப்பிட்டு காமிச்சிடுவோம். ஸோ இவங்க தான் நமக்கு பெரிய பலம். வி ஆர் நாட் ஹேவிங் தட் மச் பிக் பேனர் இல்லை நம்ம அடுத்த லெவலுக்கு இதை மார்க்கெட்டிங் கொண்டு போகிறதுக்கு. ஸோ உங்களை மட்டுமே முழுசாக நம்பி தான் இதில் இறங்கியிருக்கோம். ஹோப் இந்த படம் உங்களோட எதிர்பார்ப்பை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணியிருக்கும்னு நம்புகிறோம். பரத் சார், அபிராமி மேம், அண்ட் ஒன்ஸ் அகெயின் பவித்ரா லக்ஷ்மி மேம், அஞ்சலி நாயர், தலைவாசல் விஜய் சார், எவ்ரிபடி ஹூ ஆக்டட், எல்லாருமே அகெயின் அண்ட் அகெயின் அந்த படம் பார்க்கும்போது போர் அடிக்கவே இல்லை. ஸோ தேங்க்யூ ஃபார் த என்டையர் டீம் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு, வில்லனாக நடிக்கிறதுக்கு. Hope this film will be the one of the best peak of 2024 at the year end. நெருங்கிட்டோம். Let us hope a very good result. எங்களுக்கு மிக 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 உண்மையான நேர்மையான ஒரு கருத்துக்களை கொடுத்து இந்த படத்தை வெற்றி பெற செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரி தருணத்தில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். எல்லோரும் படம் பார்த்துருப்பீங்க, எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கும் ப்ரொடியூசருக்கும் ரொம்ப நன்றி. கொடுத்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திட்டு நினைக்கிறேன். பார்த்துட்டு உங்களோட மேலான கருத்துக்களை சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் தேங்க்ஸ் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அண்ட் படம் நீங்கள் எல்லாம் பார்த்துருக்குது. ஸோ என்னோட மேக்ஸிமம் பெஸ்ட் எஃபர்ட் ஐ ஹவ் டிட் இன் திஸ் ஃபிலிம். அண்ட் ஐ திங்க் உங்களுக்கு எல்லாருக்கும் கரெக்டாக இருக்கும். அதோட எமோஷன்ஸ் எல்லாமே அதுக்காக நான் மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ பண்ணியிருக்குது. அண்ட் தேங்க்ஸ் எவ்ரி ஒன். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். விழா இது பிஆர்ஓக்கள் விழா மாதிரி ஆயிடுச்சு. எங்கள் யூனியன் உறுப்பினர் ஆனந்த் அவர்களுக்கு கால் ஷீட் கொடுத்து இந்த படத்தை வெற்றிகரமாக நடத்தி கொடுத்த முதல்ல பரத் அவர்களுக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கலாம். அதாவது தான் நடித்த படத்துக்கு வராமல் இருக்கிறது ஒரு ஃபேஷனாக நினைக்கிற இந்த காலத்தில் இத்தனை பேர் ஆனந்துக்கு உறுதுணையாக இருக்குது. அந்த ஒட்டுமொத்த குழுவினருக்கு நம்ம மறுபடியும் ஒரு கைத்தட்டி பாராட்ட தெரிவிச்சுக்கலாம். பிஆர்ஓக்களில் முதல்ல தயாரிப்பாளர் சித்ரா லட்சுமணன். அதுக்கப்புறம் 91 நான் ப்ரொடியூசரானேன். அதுக்கப்புறம் கண்ணதாசன் வந்தார். பிடி செல்வகுமார் ப்ரொடியூசரானார். அந்தணன் ப்ரொடியூசரானார். மதிவொலி குமார் அவங்க அப்பா வச்சு அவர் ப்ரொடியூசரானார். அப்புறம் கிளாமர் கிருஷ்ணமூர்த்தி ப்ரொடியூசரானார். அதுக்கப்புறம் ரியாஸ் பிஆர்ஓ ரியாஸ் ப்ரொடியூசரானார். அந்த வரிசையில் மதுரை செல்வமும் ப்ரொடியூசரானார். இப்போ போக போக பார்த்தா ப்ரொடியூசர் சங்கமாக இது மாறிடுற மாதிரி வந்திருக்கு. அந்த இதில் நம்ம ஆனந்த் இப்போ பிஆர்ஓலேருந்து ப்ரொடியூசராக இருக்கிறாரு. அவருக்கு ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். இந்த பிஆர்ஓங்கிறவங்க பத்திரிக்கையாளர்களுக்கும் சினிமாக்காரங்களுக்கும் ஒரு பாலமாக தோணியாக ஏனியாக தான் இது வரைக்கும் செயல்பட்டு இருந்தோம். எல்லோரும் ஏறுவாங்க, மிதிப்பாங்க, எல்லாம் போயிட்டு இருந்தது. ஸோ அந்த பிஆர்ஓக்களுக்குள்ளேயும் ஒரு முன்னேற்றம் வேணும்னு சொல்லி
உறுதுணையாக இருந்த இந்த குழுவினருக்கும், பர்டிகுலர் ஏன் ஹீரோவுக்கு நான் சொல்கிறேன்னா, ஒரு ஹீரோ நினச்சா தான் படம் வந்து நல்லபடியாக முடிஞ்சு கடைசி வரைக்கும் வரும், வெளியில் கொண்டு போகிற வரைக்கும் கொண்டு வரணும். ஆனால் பரத் அந்த விஷயத்தை செஞ்சுட்டு வர்றாரு. அவருக்கு வந்து மறுபடியும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி இதில் வந்து நம்ம ஆனந்துக்கு உறுதுணையாக இருக்கிற KS செல்வகுமார் அவர்களுக்கும் ஜெகன் அவர்களுக்கும் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா அவங்களும் வந்து அடுத்தடுத்த படங்கள் எடுக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க கோ-ப்ரொடியூசராக இருந்து. நான் என்ன ரொம்ப நேரம் படம் முடிஞ்சு இவ்வளோ நேரம் நீங்கள் உட்காந்துருக்கிறதே பெரிய விஷயம். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இந்த விழா வந்து நிறைய பிஆர்ஓகளுக்கு ஒரு உந்துகோலாக இருக்கும், தூண்டுகோலாக இருக்கும். ஸோ ஏன்னா ஒரு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் பிஆர்ஓ கூப்பிட்டு தான் பேசுகிறாங்க. படம் ரிலீஸுக்கு அப்புறம் வேலை செய்கிற ஒரே இனம் பிஆர்ஓ மட்டும்தான். ஸோ அதுக்கு இவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நடித்து கொடுத்த நடிகர் நடிகைகளுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் ஆனந்த் சார்பில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் இன்றைக்கி படம் பார்த்துருப்பீங்க, பத்திரிக்காரங்களாம் நீங்கள் வருஷம் ஃபுல்லாக படம் பார்த்துட்ருக்கீங்க. ஒவ்வொரு வருஷமும் 250 படம் ரிலீஸ் ஆகுது. 250 படமும் பார்த்துருக்கீங்க. சில படங்கள் உங்களுக்கு ஓஹோன்னு பிடிக்கும், சில படம் ரொம்ப சுமாராக பிடிக்கும், சில படம் பிடிக்காமல் போகும். அதனால் இந்த ஒரு மறுபடியும் ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கிற நம்ம ஆனந்த், ஏன்னா டைமண்ட் பாபு தான் அவரை வந்து உருவாக்குனார். அவருக்கு இந்த நேரத்தில் ஆனந்த் சார்பில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த படம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இமிடியட்டாக நல்ல விமர்சனம் கொடுங்க. ஒருவேளை உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பிடிக்கல, ஆனந்த பிடிக்கலனாலும் சரி, பரத் சாரை பிடிக்கலனாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து இப்போ இதில் நடித்தவங்க யாரையும் பிடிக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 4 நாள் கழித்து விமர்சனத்தை எழுதுங்க. ஏன்னா அது வரைக்கும் இந்த படம் நல்லா ஓடட்டும் தேட்டரில். இந்த உதவியை நீங்கள் செய்யுங்க. ஏன்னா வழக்கமாக வந்து பிஆர்ஓக்களை பத்திரிக்காரங்கள பேசும்போது கேமரா ஆஃப் பண்ணிடுவீங்க. இந்த தடவை ஒரு 5-6 கேமரா ஆன்லேயே இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். குறிப்பாக பாலாவுக்கு சொல்கிறேன், ஏதாவது குதர்க்கமான கேள்விகளை கேட்காம இவங்ககிட்ட ஒரு ஆக்கப்பூர்வமான கேள்விகளை கேட்டு இந்த படத்துக்கு உறுதுணையாக இருக்குமாறு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓகே ஓகே, நன்றி. ஆக்சுவலாக இந்த படத்தை வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணுற ஜானனை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நேரம் ஆச்சு, சீக்கிரம் விடுங்கடான்ற எண்ணத்தில் இருப்பீங்க. ஸோ ஒரு 2 வரி மட்டும் பேசிட்டு விட்டுறேன். இந்த படம் பேசுகிற ஒரு விஷயம் என்னென்னா, பிறப்புக்கும் எவ்வுயிருக்கும், அப்படி தான். அதுதான் இந்த படத்தோட அடிநாதம். இந்த டைரக்டர் வந்து முதல்ல எனக்கு கதை சொன்னாங்க, அது அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. கதைகளில் சில விஷயங்கள் நானும் சொன்னேன். இதில் வந்து ஒரு பிறப்பு நடக்கும்போது நடைபெறுகிற ஒரு குறை, அது வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் இல்லாமல் பிறக்கிற ஒரு குறை. அடுத்தது வந்து பிறந்த பிறகு நடக்கிற ஒரு குறை. அதுக்கப்புறம் வளர்ந்த பிறகு அவனுக்கு தேவைப்படும் போது அவன் ஏற்படுத்திக்கிற ஒரு குறை. அதுதான் இப்போ பரத் சார் பண்ணியிருந்தது. இந்த மாதிரி எல்லா குறைகளையும் கடைசியாக என்ன நிவர்த்தி பண்ணுகிறது, எந்த மாதிரியான முறைகள்லாம் அவங்க அணுகி அதுக்கு முடிவு தேடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். வன்முறைன்னு நிறைய பேர் கேள்வி கேட்டீங்க. நடக்கிற ஒரு வன்முறைக்கு இன்னொரு வன்முறை பதிலாகுது. ஏற்கனவே அவங்க நம்ம மீது ஒரு அம்பை எய்தும்போது நம்ம பதிலுக்கு ஒரு அம்பு எய்தா அது வன்முறைன்னு நம்ம சொல்கிறோம். ஏற்கனவே அவன் எய்த அம்பை வந்து நம்ம மறந்துடுறோம். ஒருத்தன் நம்மளை பாதிக்கப்பட வச்சான், அதனால் நம்ம இன்னொரு பாதிப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அந்த படம் பேசுது. ஸோ உங்களோட முழுக்க சப்போர்ட்டை எங்களோட ஆனந்துக்கும் உதவியாளர் சொல்லணும் தம்பி, சரி, என்னோட தம்பி KSK செல்வா அவர்களுக்கும் மற்றும் நம்மளுடைய ஐயாவளி ஜெகன் அவர்களுக்கும் இது மிகச்சிறந்த ஒரு பதிவாக இருக்கணும். நம்ம பத்திரிகையாளர்கள் தரப்பிலிருந்தும் பத்திரிகை தொடர்பாளர்கள் தரப்பிலிருந்தும் நிறைய தயாரிப்பாளர்கள், நிறைய இயக்குனர்கள், நிறைய கிரியேட்டிவ் சைடில் நிறைய வரணும்னு என்னோட ஆசை. ஏன்னா எல்லாரும் அந்த கனவுகளோடு தான் ஊர்லேருந்து கிளம்பி வந்திருப்போம். நான் நடிக்கணும்னு கிளம்பி வந்தேன். அது ஒரு பாடி பில்டரோட நின்று போச்சு. அதனால் இங்கேருந்து யாரையாவது தேர்ந்தெடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்மளுடைய திரையுலகிற்கு ஒரு வேண்டுகோளை வைத்து, இவ்வளவு நேரம் காத்திருந்த
அன்பு நண்பர்களுக்கு என்னோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு ஒரு 34% பிடிச்சிருந்ததுன்னா ஒரு 40 மார்க் போட்டு விடுங்க. தேங்க்யூ, நன்றி. ஓகே ஓகே. உலகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியிடும் ஸ்பேரோ சினிமாஸ் கார்த்திக் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கப்புறம் நான் நிறைய பேசலை. 34%லாம் கிடையாது. இங்கே நீங்கள் நல்லா படம் மாநகர மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க. அப்படியே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம்.